ஹாய், ஹலோ. நான் சென்னைக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க, என்னுடைய பிரதர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. என்னுடைய சிஸ்டர். ஹாய் சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். என் ஃபேமிலியோட இருக்கேன். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பிபி ஹவுஸ்ல இருந்து போனதுக்கு அப்புறமா ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்லா சாப்பிட்டேன். நாய் கொலைக்காம நல்லா தூங்கினேன். இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். பேக் டு ஒர்க். இப்போ வந்து நாங்க 3 பேரும் கொஞ்சம் சின்ன ஷாப்பிங், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்க போறோம். இனியும் இருக்கு. சொல்றேன் அப்புறம். பாய் சொல்லு எல்லாரும். பாய் பாய். பாய் பாய் சொல்லு மேடம். பாய் 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 பாய். என்னடா என் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஓ, ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறாரு. பாய். வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. லைக் திங்கிங் வைஸ் வந்து இன்னும் அடாப்ட் ஆக முடியல ஆக்சுவலாக இந்த ரியாலிட்டிக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ஒரு திங்கிங்லேயே இருந்துட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓகே. ஸோ உள்ள யார் உண்மையாக இருந்தாங்க, யார் பொய்யா இருந்தாங்க? ப்ரோ அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது எல்லாராலையுமே கடைசி வரைக்கும் பொய்யாலாம் நடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுன்ற பொழுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் அங்கே வந்து உண்மையாக மட்டுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சில இடங்கள்ல பொய்யா இருந்திருக்காங்க எல்லாருமே, சில இடங்கள்ல உண்மையாக இருந்திருக்காங்க எல்லாருமே. யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்? ப்ரோ ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்லாம் தெரியாது. எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி? நல்லா டாஸ்க் ஆடுறத வச்சா, நல்லா பேசுறத வச்சா, அவர் நல்லா இந்த வீக்கெண்டில் நல்லா கிளாப்ஸ் வர்றத வச்சா? ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு அப்படி எதை வச்சுமே கேட்டகரைஸே பண்ணவே முடியாது ப்ரோ. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இவன் நல்லா ஆடுறான், இவன் கேம் ஓகே, இவன் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஃபீல்ல உள்ள இருக்க யாருக்குமே அதை கெஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. வின்னிங் வச்சு மக்கள் ஓட்டு போட்டு அர்ச்சனாக்காவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு நினைக்கிறேன். பிபி வீட்டில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது என்ன இருக்கும்? அது ப்ரோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து நம்ம வரோம் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதாவது எனக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டா ஒன்றா பண்ணி நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய இடத்துல ஏமாந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க டேலண்ட்லாம் ஷோ பண்ணுறாங்க. இது எதுவுமே இல்லாமல் லைக் அவங்க பண்ணுற அந்த இதெல்லாம் ஒரு டேரெக்டாக ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணிட்டோன்றது தான் என்னோட ஃபீல். அங்கே கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறும் போதும் ஒரு மனுஷங்களை சந்திப்போம், ஒரு மாதிரி கேரக்டர் அவங்க நம்மள்ட்ட காட்டுவாங்க, ஒரு விஷயங்கள் கற்றுப்போம். இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நடந்த மாதிரி இருந்தது.